ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் தான் நம்ம பார்த்துருப்போம் நியூ டாக்குமெண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஷாப் மூலமாக எப்படி ஒரு ஃபோட்டோவை கட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ஃபோட்டோ நான் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிட்டுறேன். இந்த டூல் பென் டூல் கட் பண்ணுறதுக்கு இந்த பென் டூல் தான் தேவைப்படும். ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிவிடுங்க. ஜூம் பண்ணிவிட்டு டேப் பிடிச்சி ட்ராக் பண்ணி எடுத்துடுங்க. ட்ராக் பண்ணிவிட்டு ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணி வச்சுட்டு ஸோ நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்படி கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஒரு கிளிக் இப்படி கட் பண்ண ஆரம்பிங்க. ஏதாச்சும் தப்பாக வந்துச்சுன்னா Ctrl+Alt+Z அமுக்கி பின்னாடி வந்துடுங்க. பின்னாடி வந்து அதுக்கப்புறம் அதை சரி பண்ணலாம். ஸோ நம்ம ஹாஃப் சைஸ் ஃபோட்டோ தான் கட் பண்ணுறோம். ஸோ சிம்பிளாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஜஸ்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு மட்டும் தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கட் பண்ணி முடித்த உடனே ரைட் கிளிக் பண்ணி மேக் செலெக்ஷன் கொடுத்துருங்க. ஃபெதர் ரேடியஸ் வேணால் 1 கொடுங்க, போதும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த ஃபோட்டோ வச்சு Ctrl+J அமுங்க, தனியாக வந்துடும். ஸோ நமக்கு ஒரு ஃபோட்டோஸ் கிடச்சிட்டு ஆஃப் சைஸ் ஃபோட்டோ நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்படி கட்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரெஸ் டூல் எடுத்துடணும். அதை எடுத்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக்கிடணும். சைஸில் போய் சின்னது பண்ணிவிட்டு ஓரளவு மீடியம், இன்னும் கொஞ்சம் இது போதும். லைட்டாக அப்படி ஜஸ்ட் ட்ராக் மட்டும் பண்ணால் போதும். ஜஸ்ட் ஒரு கிளிக் கொடுத்து எரேஸ் பண்ணால் போதும். நமக்கு ஆஃப் சைஸ் ஃபோட்டோ ஈஸியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்படி தான் நம்ம ஒவ்வொரு ஃபோட்டோவையும் கட் பண்ணி எடுக்கணும். இந்த கட் பண்ண ஃபோட்டோஸை நம்ம எப்படி சேவ் பண்ணோம்னா ஃபைலில் போய் சேவஸ் கொடுத்து, அதாவது ஃபோட்டோஷாப் வேணுமா ஃபோட்டோஷாப்பில் பயந்துடலாம். ஸோ நம்ம எனக்கு தேவைக்கு ஏற்ற நேமை கொடுத்துடலாம். ஸோ குருன்னு கொடுத்துட்றேன், நீங்களே பாருங்கள். சேவ் கொடுத்தா அவ்வளோதான். சேவ் அழகாக எதில் நம்ம ஃபைலில் சேவ் ஆகிருக்குமோ அதில் நம்ம ஈஸியாக சேவ் ஆகிரும். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு ஃபோட்டோவையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ இது கட் பண்ணி இதுக்கப்புறம் நிறையா பண்ணலாம். ஸோ இந்த கேர்லாம் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறது, ஃபோட்டோ நல்லா கிளாரிட்டி கொண்டு வர்றது, நல்லா சேச்சுரேஷன் பண்ணி நல்லா ப்ரைட்னஸ் கொடுக்குறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.